எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. நம்ம உடம்புல உள்ள கொழுப்பு தாங்க எப்படியும் நம்மளை பாடாப்படுத்திரும் இல்லையா? இந்த கொழுப்பு உடம்பை குண்டாக்குறது மட்டும் இல்லாமல் உடம்பு உள்ளுறுப்புகளில் போய் படிஞ்சிட்டு லிவரில் போய் படியுதுன்னா ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். இது மட்டுமா, முக்கியமாக இரத்த குழாய்களில் படிஞ்சிட்டு படாத பாடுபடுத்துது. இதயத்தில் போய் ஹார்ட் அட்டாக்கும், மூளையில் போய் ஸ்ட்ரோக்கும், இன்னும் பல உள்ளுறுப்புகளையும் பாதிக்குது. கொழுப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு 2 வகை இருக்குங்க. இந்த கெட்ட கொழுப்பு உடம்புல அதிகமாகும் போது அது நல்ல கொழுப்பை குறைச்சிருது, தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுது. உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கா, ஃபேட்டு எவ்வளோ அளவு இருக்குது, நிறைய இருக்கா, கொஞ்சம் இருக்கா, அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னைக்கு அந்த கொழுப்பை வலிச்செடுத்து நம்ம உடம்பை நல்லா பாதுகாக்கிறதுக்கான ஒரு 10 உணவுகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 10 உணவுகளும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல அங்கங்கே படிஞ்சிருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை எடுத்துகிட்டு போய் மலம் வழியாகவும் வியர்வை வழியாகவும் வெளியேற்றிடும். இதனால் கொழுப்பு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட 10 உணவுகள் என்னென்னு பார்த்துடலாமா? முதலாவது பார்த்தீங்கன்னா கீரைகள்ங்க. இந்த கீரைகள் தான் எப்போவுமே நீர்ச்சத்து நார்ச்சத்துன்னு இருந்தது. இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பை சேர விடாமல் தடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொழுப்பை அப்படியே வலிச்செடுத்து மலம் வழியாக வெளியேற்றுது. அதனால தான் கீரை நல்லா சாப்பிடணும்னு நம்ம சொல்கிறோம். கீரையில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பாலக்கீரை, பன்னீர்கீரை, நிறைய கீரைகள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கீரை வகைகளை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறைக்க பூண்டு உடம்போட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி தேவையில்லாத கொழுப்பை கரைக்குதுங்க. உடம்பு எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கொழுப்புலேருந்து எனர்ஜியை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பூண்டு உதவி புரியுது. சமையலில் சேர்த்து சாப்பிடுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகளுங்க. நம்ம சாம்பார் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமும் இருக்குது இல்லையா? இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்குது, புரதம் இருக்குது. இது கொழுப்பை கரைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. நான்வெஜ் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தாலும் வெஜிடேரியன் ஃபுட்டு, முக்கியமாக அந்த பருப்பு வகைகளை கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்க்காம பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சாம்பார் வைப்போம், பருப்பு கூட்டு வைப்போம் இல்லையா? பருப்பு அடை கூட சாப்பிடுவோம். இதெல்லாம் ரொம்ப நல்லது. நாலாவது பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு ஃபுல்லாக புரதங்க. மஞ்சக்கரில் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது, ஆனால் வெள்ளைக்கரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரதம். அந்த புரதம் பார்த்தீங்கன்னா கொழுப்பை கரைச்சி நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி தருது. பாடி பில்டிங்கு இந்த முட்டை வெள்ளைக்கரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 முட்டையோட வெள்ளைக்கரு கூட நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுங்க. இது என்ன தான் ஃப்ரூட்ஸில் சுகர் இருந்தாலும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. சுகர் பேஷண்ட் கூட ஃப்ரூட்ஸை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் உள்ள நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா இனிப்பு மட்டும் இல்லாமல் கொழுப்பையும் குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. ஆறாவது பார்த்தீங்கன்னா மீன் மற்றும் லீன் புரோட்டீன். லீன் புரோட்டீன் என்னென்னா கொழுப்பு கலக்காத புரோட்டீன். எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரில் இருக்குது, மீனில் இருக்குது, மற்றும் சிக்கனில் தோல் எடுத்த அப்புறம் அதில் இருக்குது. இந்த 3 நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடம்புக்கு நல்லது. கொழுப்பையும் குறைச்சி நிம்மதியாக வாழலாம். இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டாம், குழம்பு வச்சு அதிகமாக சாப்பிடுங்க. எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா எண்ணெயில் கொழுப்பு இருக்குது. மீன்களில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்குது. இந்த நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. ஏழாவது பார்த்தீங்கன்னா ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்குது. காலையில் டிஃபன் இருக்கு இல்லையா? இதுக்கு நம்ம ஓட்ஸ் அப்பப்போ பண்ணி சாப்பிட்லாம். ஒரு வாரத்துக்கு 2 தடவை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது தாங்க. ஓட்ஸில் உள்ள நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறைச்சி நம்மளை ஆரோக்கியமாக வாழ வைக்குது. எட்டாவது பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறைக்கிறதுல முக்கியமான விஷயம் காஃபி இருக்கு இல்லையா? பிளாக் காஃபி, சுகர் சேர்க்காதது. இதில் பார்த்தீங்கன்னா பாலிஃபினால் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் உள்ள கஃபைன் பார்த்தீங்கன்னா நம்ம கொழுப்பை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குது. அதனால் காஃபி அளவாக ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 தடவை குடிக்கலாம். பிளாக் டீ அந்த மாதிரி சுகர் இல்லாமல் குடிச்சிக்கலாம். 9வது பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகளுங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சூப்பரான 0 கலரி கொண்ட உணவுகள்ங்க. கொழுப்பை குறைச்சி உடம்புல எனர்ஜி கூட்டுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க. கடைசியாக 10 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், தண்ணி நிறைய குடிக்கணுங்க. வெதுவெதுப்பான வெந்நீர், சுடுதண்ணீர் குடித்தோம்னா ரொம்ப நல்லது. இது கொழுப்பை குறைக்கல முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ பார்த்த 10 வகையான உணவுகள் பார்த்தீங்கன்னா கொழுப்பை குறைச்சி ஆரோக்கியத்தை கூட்டுதுங்க. உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை போடுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.